Hi friends, this welcome to with you Shivram channel. இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கி இந்த மாதிரி சுவையா செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது என்னோட அன்பான ரிக்வெஸ்ட். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் வறுவல் தான். எப்படி நல்லா சுவையா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி இப்போ 1 கிலோ சிக்கனை நல்லா கழுகிட்டு எடுத்துக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் விடட்டும். இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, மல்லி 2 ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பொடியாக அரைச்சி வச்சிடலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பெரிய வெங்காயம் 4 நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் காரம் வேணும்னா உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அந்த காரம் சரியாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சேர்க்கல. இப்போ 4 டீஸ்பூன் தயிர் இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நம்ம வதக்கும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டு. இது வந்து பிராய்லர் சிக்கன் தான், சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இடைக்கிட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இதில் வந்து நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, இந்த எண்ணெயிலே தான் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை இதையும் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான சிக்கன் வறுவல் வந்து ரெடி. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.